எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? உங்க ஆட்டோலாம் இதோட க்ளோஸ். உன் புருஷன் அவன் பண்ண தப்பையெல்லாம் இதா இத்தனை பேருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டான். இனிமே யாரு நினைச்சாலும் இவனையெல்லாம் காப்பாத்தவே முடியாது. நீயும் உள்ளார போய் உன் புருஷனுக்கு துணையா இருக்கிறதுக்கு நான் சீக்கிரமா வழி பண்றேன். ஊரே ஏமாத்தி சம்பாதிச்ச அம்மாவுக்கு ஒரு கிட்னி கிடைக்காம தான் பொண்ணு கிட்னியே கொடுக்க வச்சிட்டாலே அந்த கலெக்டரு. ஒரு குடி அம்மாவுக்கு தான் பொண்ணு தான் கிட்னி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு நடக்கும் பாரு ஒரு மகாபாரத போரு. அதெல்லாம் இப்ப நினைச்சாலே ஐயோ அம்மா, அந்த கலெக்டர் எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ. இவ கோவமா இருக்காளா சாதாரணமா இருக்காளான்னு தெரியலையே. அந்த கார்த்திக் பையன் உசுரோட தான் இருக்கான். என்னைய காப்பாத்த அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டான்னு இவகிட்ட எப்படி சொல்றது? இவ கார்த்திக் பேர சொன்னாலே பத்ரகாளி மாட்டுக்கா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, பொறவு சொல்லிக்கலாம். பக்காளியாத்தா, முத என் பேத்திக்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறேன், என்ன மன்னிச்சிராத்தா. என்னத்தா என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்லப்பதா, எனக்கு என்னவோ நீ சோர்வா இருக்கிற மாட்டுக்க தெரியுது. கொஞ்சம் காப்பி போட்டு கொண்டு வரட்டா? எனக்கு வேண்டாம். எல்லாம் நீ நினைச்ச மாட்டுக்கு தான் சரியா நடந்துருச்சே அத்தா. உறவு எதுக்கு இப்படி உக்காந்துகிட்டு இருக்க? ஊரு பிரச்சனையெல்லாம் நினைச்ச மாதிரி தான் நடக்குது அப்பதா. அந்த தமிழ் பிரச்சனையை தான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தமிழ் பிரச்சனையா? என்னத்தா சொல்ற? அவளுக்கு என்ன ஆச்சு? அவ இப்ப எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு தானே சொன்ன. ஐயோ அப்பதா, நீ டென்ஷன் ஆகாத. அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்பா, அவ பண்றதுதான் எனக்கு ஆத்திரமா வருது. புள்ள நல்லா இருக்கால, இது போதும் அத்தை. நீ இம்புட்டு கோவப்படுற அளவுக்கு அவ என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணாளா? இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நான் வரேன்னு சொல்லி இவ மாஸ்டரை கூட்டிட்டு போயிருக்கா. அந்த கேஎஸ் மாஸ்டரியா? சரி சரி, இந்த சின்ன விஷயத்துக்கா இம்புட்டு கோவப்படுற? எதை பத்த சின்ன விஷயம்? யாரோ ஒரு ஆளை கூட்டிட்டு போய் அப்பா மாதிரின்னு மிஸ் கிட்ட சொல்லிருக்கா. சிரிக்காத அப்பதா. மீட்டிங்க்கு மாஸ்டரை கூட்டிட்டு போயிருக்கா. இவளுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? அவளுக்கு ஏது இம்புட்டு தைரியம் அத்தா? அதையும் என்கிட்டே கேளு. சரி விடுத்தா, மாஸ்டர் தானே கூட்டிட்டு போயிருக்கான். அந்த பையன் தமிழை காப்பாத்தி கொடுத்திருக்கான். ஸ்கூல்லயே நல்லா பாத்துக்கிட்டான். அவளுக்கும் மாஸ்டர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நீ வரமாட்டேன்னு நினைச்சு கூட்டிட்டு போயிருப்பா. நான் தான் வந்துருவேன்னு சொல்லிருந்தேனே. நீ என்னைக்கு சொன்ன மாதிரி போயிருக்க. வழக்கம் போல நீ வரமாட்டேன்னு நினைச்சிருப்பா. சரி, அவ அப்படி நினைச்சாலும் வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, உங்க யாரையாவது அவ கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. தோ மாலினி அவளை பெத்த புள்ள மாட்டுக்க பாத்துக்கலையா? இல்ல செல்வியத்தை தான் அக்கறையா பாத்துக்கலையா? ஏன் நீதான் பாசம் காட்டலையா? கிருஷ்ணா அண்ணா அவளை எப்படி பாத்துக்கிறாரு? எல்லாரும் நல்லாதே பாத்துக்கிறோம். அப்புறம் ஏன் அப்பத்தாவ இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டா? குழந்தை தானே ஆத்தா, போக போக புரிஞ்சுக்குவா. அதெல்லாம் கண்டிக்காம விடக்கூடாது அப்பதா. இப்போ என்ன பண்ணணுங்கிற? வீட்டுல இத்தனை பேர் இருக்கும்போது யாரோ ஒரு ஆளை கூட்டிட்டு போனது தப்புன்னு அவளுக்கு புரியணும்.
ஐயோ, அவ குழந்தை வளர வளர எது சரி எது தப்புன்னு அவளுக்கே புரியும். ஆ, ஆ, அவ வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவளுக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும். நானே செஞ்சு சர்ப்ரைஸா எடுத்துட்டு வரேன். நான் வந்துட்டேன்னு அவகிட்ட சொல்லாத. இத பாரு, உன் கோவத்தை புள்ளகிட்ட காட்டாத. இதா வரேன். சரி சரி, குழந்தை வரா, அவகிட்ட கோவத்தை காட்டாத புள்ள. தமிழ் குட்டி, வாங்க வாங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல புதுசா என்ன சொல்லி கொடுத்தாங்க? புதுசா ரைம் சொல்லி கொடுத்தாங்களே. பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அம்மா தான் வரேன்னு சொன்னல. ஆமா. அப்புறம் ஏன்டா மாஸ்டரை கூட்டிட்டு போன? நீங்க தான் வரேன்னு சொன்னீங்க, ஆனா வரவே இல்ல. அப்படியா? அதான் நான் மாஸ்டரை கூட்டிட்டு போனேன். சரி, நான் வரலனா பாட்டி, அத்தை, மாமா யாரையாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு மாஸ்டர் தான் பிடிக்கும், அதான் மாஸ்டரை கூட்டிட்டு போனேன். அவர் மிஸ் கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியுமா? என்ன சொன்னாரு? நான் தமிழுக்கு அப்பா மாதிரின்னு சொன்னார் தெரியுமா? அப்படி ஒரு அப்பா எனக்கு இருந்திருந்தா என் கூடயே இருப்பார்லம்மா. இங்க பாரு தமிழ், எப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்ம சந்தோஷப்படணும். இல்லாததை நினைச்செல்லாம் கவலைப்படக்கூடாது. எனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னா நான் சந்தோஷப்படணுமா? எனக்கு அப்பாவும் அம்மாவுமா நீங்களும் எதுவும் செய்ய மாட்டீங்க, அப்படிதானே? அப்ப நான் என்ன அனாதையா? என்ன சொல்லு இப்படி பேசுற? நான் உன்னை அம்மா மாதிரி பக்கத்திலேயே இருந்து பாசமா பாத்துக்கலையா? நீங்க எனக்கு அம்மாவா? அத்தை தானே. நீங்க ஒண்ணு பேச வேணாம், போங்க. தமிழ், தமிழ், என்ன பேச்சுது? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, எப்ப பாரு என்னையே திட்டிட்டு இருங்க. அது இல்ல தமிழ், அம்மா உன்னை திட்டலடா.